ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஜெனி ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி கோட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ கடவுளுடைய காதல் கதையில் நம்ம திருமங்கை ஆழ்வாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு எபிசோட் பேசியிருக்கோம். ஸோ இந்த திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு யார் கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியாச்சு, சோழ நாட்டை சேர்ந்தவர். அதாவது தஞ்சை, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த பகுதியில் திருக்குறையூரில் பிறந்த ஒரு மிகப்பெரிய புனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திருமங்கை ஆழ்வார். இவருடைய காதல் கதையை பார்ப்போம். அடுத்து இவரை இறைவன் ஆட்கொண்ட விதம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இவரை பற்றி பேசுவதற்கு நிறைய நம்ம எபிசோட்ஸ் கூட தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு முக்கியமான மனிதர் இந்த திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய இயற்பெயரை நீலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலனுக்கு அடுத்து என்ன பெயர் அவருக்கு வருது அப்படின்னா, காலன், பரக்காலன் அப்படின்னு மன்னர் அவருக்கு சிறப்பித்து கொடுக்கிறார். என்ன மன்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோழ நாட்டை ஆண்டக்கூடிய மன்னர் என்ன பண்ணுறாரு, இவரை சேனாதிபதியாக, அதாவது படை தளபதியாக நியமிக்கிறார். ஸோ இந்த திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர், அவருடைய ப்ரொஃபஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, படைத்தளபதி, சேனாதிபதி. அதாவது நாட்டிற்காக போர் புரியக்கூடிய ஒரு வீரர்களில் இவரும் ஒரு சிறந்த வீரர். அதற்காக மன்னரிடத்தில் இவர் வேலை பார்க்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவருடைய வீரத்தை பார்த்து மன்னன் மிகுந்து வியப்புற்று அவருக்கு பேர் கொடுத்தது தான் பரக்காலன். பரக்காலன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எதிரிகளுடைய யமன். எதிரியை பார்த்தாலே அவனுக்கு எம்ம பயம் வந்துடுமா, இறக்க போகிறோம் அப்படிங்கிற. ஸோ அந்த அளவுக்கு இவர் மிக ஒரு வலிமையான பவர்ஃபுல் மனிதர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த திருமங்கை ஆழ்வார். திருமங்கை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அரசன் அந்த போரில் வென்றதுக்கு அப்புறம் இந்த பரக்காலன், அதாவது எதிரிகளினுடைய யமன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வென்றுட்டாரு. அதனால அரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு கொடுத்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிரிகளின் யமன் பட்ட பேர் கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிறு குறு நிலம். அந்த நிலத்திற்கு பெயர் திருமங்கை. ஸோ திருமங்கைன்னு ஒரு ஊர். அந்த ஊரை இவருக்கு கொடுத்தோன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த காலன் அப்படிங்கிறவருக்கு வந்துச்சு, பரக்காலன். அதற்கு பெயர் தான் இவருடைய பெயர் திருமங்கை அப்படின்னு பெயர் மாற்றம் வந்தது. அதாவது திருமங்கை எனும் சிறிய பகுதியை ஆட்சி செய்ததால் இவருக்கு திருமங்கை அப்படிங்கிற பெயர் நிலைக்கு பெற்றது. அடுத்து இவருடைய காதல் கதை பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மருத்துவருடைய வளர்ப்பு மகள் குமுதவல்லி. இவர் கள்ளர் மதத்தை சார்ந்தவர். இவங்களுடைய லவ்வர் குமுதவல்லி பார்த்தீங்க அப்படின்னா வைணவ மதத்தை சார்ந்தவர்கள். ஸோ இப்போ இந்த குமுதவல்லி கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணலை. நீ என்னுடைய மதத்திற்கு மாற வேண்டும். ப்ளஸ் அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க, வருடம் பூரா என்ன பண்ணணும், அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்னதானம் செய்கிறப்போ அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வருடம் ஃபுல்லாக அதற்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நான் உன்னுடைய மதத்திற்கே மாறுறேன் அப்படின்னு சொல்லி தீட்சையெல்லாம் வாங்குறாரு. ஸோ தீட்சையெல்லாம் வாங்கி முழு வைணவ மத பிரஜையாக மாறுறார். ஸோ மாறி திரும்பி தன்னுடைய குமுதவல்லி அப்படிங்கிற அந்த காதலி இடத்துல போய் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறார். நீ சொல்கிறக்கூடிய அனைத்து என்ன சொல்கிறது கண்டிஷன்ஸ்க்கும் நான் ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது இவருக்கு அன்னதானம் வருடம் முழுவதும் ஒரு வழங்கணும்னு 1000 பேருக்கு கொடுக்கணும் டெய்லி. ஸோ அப்படி கொடுக்க இவருடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. அரசனிடத்தில் வேலை பார்த்தும் அதிலிருந்தும் கேட்கிறார், அதுலேயும் அவருக்கு முடிந்து விட்டது. திரும்பி அரசனிடத்துல கேட்க முடியாது. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசனுக்கே கோவம் இவரையே கைது செய்யக்கூடிய அளவுக்கும் வருது. அதிலிருந்தும் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு வீரரை அனுப்புங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்டு நான் சிறையிலிருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த வரியை கட்டிட்டு. ஸோ அப்படி வெளியில் போகும்போது அவருக்கு ஒரு பொக்கிஷம் ஒன்று கிடைக்குதாம். அந்த பொக்கிஷத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பகுதியே பாதி பணத்தை அவர் மன்னனிடத்தில் கட்டிட்டு மீதி பணத்தை அன்னதானமாக செயல்படுறாரு மக்களுக்கு. இருந்தாலும் அவருக்கு போதவில்லை பொருளாதாரம். ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொள்ளை தொழிலில் ஈடுபடுகிறார், வழிப்பறி கொள்ளையர்கள். ஸோ வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வழிப்பறி கொள்ளையில தான் இறைவனை இவர் ஆட்கொள்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறைவனை இவரை ஆட்கொள்கிறார். அதற்கு பிறகுதான் திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறது தெரிகிறது உலகம் பூரா. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாராயணர்
அதாவது வைணவ மதத்திற்கு உரிய மிகப்பெரிய கடவுள் யார் அப்படின்னா பெருமாள். பெருமாளுக்கு பல பெயர்கள் உண்டு. ஸோ நாராயணன் அப்படின்னு சொன்னாலே பெருமாள். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாரு, அந்த நாராயணர் கணவன் மனைவி உருவத்தில், அதாவது புது மணமகன் மணப்பெண் உருவத்தில் இந்த வழிப்பறி கொள்ளையன், அதாவது காலன் அப்படிங்கிறவரை தேடி வரார். ஓகேவா? காலன் அல்லது களியன்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய இயற்பெயர். இவரை தேடி வருகிறார். யாரை? திருமங்கை. இவரை தேடி வருகிறார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் ஆஸ் யூஷுவலாக நம்ம திருமங்கை என்ன பண்ணுறாரு, அவங்கள வழிமறித்து அவங்களோட பணம் நகை எல்லாத்தையும் எடுங்க, இல்லைன்னா அவங்கள குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஸோ அதனால் காதில் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் ஒரு மூட்டையாக எல்லாத்தையும் கட்டுறாரு. கட்டிட்டு அந்த இடத்துலேருந்து தூக்குறாரு. தூக்கவே முடியல. காலில் அவருக்கு மெட்டி போட்டிருப்பாங்க. அந்த மெட்டியை மோதுக்கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பற்களால் கடித்து அதையும் வந்து எடுத்துக்கொள்கிறார். ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மூட்டையுடைய கனம் வந்து தூக்க முடியல அந்த இடத்துல இருந்து. ஸோ இவர் கேட்குறாரு, என்ன உங்களுடைய நகையெல்லாம் என்னால் தூக்கவே முடியல அந்த பிளேஸ்லேருந்து, என்ன பண்ணியிருக்கீங்க, நீ என்ன மந்திரவாதியா அப்படின்னு கேட்குறாரு திருமங்கை. அதற்கு உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய காதில் வந்து ரொம்ப மெதுவாக வந்து ஒரு 8 எழுத்து வார்த்தையை மட்டும் உபயோகிக்கிறார். அந்த 8 எழுத்து வார்த்தை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து யோசிப்போம். அடுத்த நிகழ்ச்சி பேசுவோம். நன்றி.